வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி முட்டை குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ஒரு வானல் எடுத்துக்கலாம். வானல் நல்லா காஞ்ச பிறகு அதில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம அதில் பட்டை லவங்கம் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை லவங்கம் பொரிஞ்ச பிறகு நான் சீரகம் பெருஞ்சீரகம் ஒன்றா சேர்த்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு சீரகம் பெருஞ்சீரகம் பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணக்குள்ள ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நம்ம போட்டிருக்கதே தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌனாக வதங்குற அளவுக்கு நீங்கள் வதக்கி விடுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விடலாம். நான் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நான்வெஜ் எதனா செய்கிறீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நிறையவே ஆட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி முட்டை குழம்புன்றதோட்டு நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூனுக்கு மேலே தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு ஸ்மெல் போன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளியை சேர்த்துவிட்டு அந்த ஜாரை மட்டும் கொஞ்சோண்டு வாஷ் பண்ணி அந்த தண்ணி மட்டும் சேர்த்து விட்டுக்கிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு இந்த தக்காளி ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை வேக வைக்கலாம். இந்த மாதிரி தக்காளி ஸ்மெல் போன பிறகு நம்ம இதில் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிண்டி விடுங்க. நல்லா இதை கலந்து விட்ட பிறகு நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அந்த மசாலா ஸ்மெல்லாம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தேங்காவை 1/4 மூடி தேங்காவை எடுத்து அதை நான் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்ட பிறகு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த முட்டை குழம்பு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் அந்த ஜார் கழுவின தண்ணி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு கைப்பிடி புதினாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுருங்க. நம்மளுக்கு நல்லா இது கொதித்து வரணும். நல்லா இது ஒரு 4 நிமிஷத்துக்கு மேலே நல்லா இது கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை ஒன்றா உடச்சி ஒரு பவுலில் சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம். ஏன் நம்ம இப்படி சேர்க்குறோன்னா முட்டையோட ஓடு இதில் விழாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முட்டை கெட்டு போயிருக்கா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா முட்டையை இதில் சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் இது வேக வைங்க. இப்போ ஃபைனலாக நம்மளோட சூப்பரான முட்டை குழம்பு ரெடி. பாருங்கள், முட்டை எதுவுமே உடையாமல் அழகாக வந்திருக்கும். நல்லா முழுசாகவே கிடைக்கும் நம்மளுக்கு முட்டை. இந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே கிண்டி விடாமல் இதை அப்படியே உடச்சி ஊற்றின பிறகு மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். ஃபைனலாக நம்ம இதில் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி முட்டை குழம்பு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.